இதை கேட்டு முடிக்கும் நொடியே உனக்கானதை பெறப்போகும் நல்ல நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். உன் விதி மாறிவிட்டது என் பிள்ளையே. உன் வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை இந்த தாயானவள் நான் தந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் வருத்தம் அடையவே வேண்டாம். உன் கண்களில் வடியும் கண்ணீரோடு இந்த தாயிடம் நீ காத்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை என்ன செய்வது என்று தெரியாமல் நீ அங்கு யாரிடம் ஒப்படைப்பது என்று புரியாமல் நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே நான் சொல்லும் இந்த பெயர் கொண்டவரிடமிருந்து உனக்கான வெற்றி செய்தி வந்துதான் ஆகப் போகிறது. நீ எதிர்பார்த்த தருணம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்போது உன் கவலையை நினைத்தெல்லாம் நீ பறந்தோடும் தருணத்தை நீ விட்டு விடாதே என் பிள்ளையே. உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ, எந்த ஒரு விஷயத்தை நினைத்து நீ அழுது புரண்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயமே இப்பொழுது உன்னை தேடித்தான் வரப்போகிறது. நீ நினைத்த காரியத்தை நடத்தி தருவதற்காக இந்த அம்மையானவள் வந்து கொண்டு இருக்கும்போது நான் சொல்லும் பெயரானவர் என் பெயர் கொண்டவராகத்தான் இருக்கப் போகிறார். இது உனக்கான வார்த்தை. உன்னிடமே மட்டுமே சொல்ல வந்திருக்கின்றேன். கேளாமல் சென்று விடாதே. உன்னுடைய காலம் கடந்து விட்டது என்று யார் சொன்னது என் பிள்ளையே? இனி என் குழந்தைகள் எப்பொழுதுமே கஷ்டப்பட போவதே இல்லை. இது உன் அம்மையானவனின் சத்திய வாக்கு. நீ எப்பொழுதுமே நிதானத்தை இழக்காதவரை உனக்கு தோல்வி என்பதே இல்லை. இந்த உலகில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. உனக்குள் இருக்கின்ற தனித்திறமையை நீ உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உன் வேலை உனக்கு வரும்போது உனக்கான திறமையை காட்ட முடியும். அதில் நீ வெற்றியும் காணத்தான் போகிறாய். நான் உனக்கான ஆசீர்வாதத்தை உன்னிடத்தில் காண்பிக்கும் போது நீ எதற்காக மனம் வருத்தம் அடைகிறாய்? நீ இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா, இது நமக்கு சரிப்பட்டு வருமா என்றெல்லாம் மனதில் ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கின்றாய். அந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி உனக்கு ஜெயிக்க வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் நெருங்கி இருக்கும் போது உனக்காக சொல்லும் வார்த்தையை கேட்டுவிட்டு போ. கவனமாக இரு. இப்பொழுது என்னிடம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தானே கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். அது எனக்கு கேட்காமல் இல்லை. நானும் உனக்காக இங்கு பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். இனி ஒரு பொழுதேனும் என் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்க போவதில்லை. உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் உனக்கு நம்பிக்கை இல்லையா? நிதானத்தை இழக்காமல் என் மீது முழு நம்பிக்கையோடு செயல்படு. நீ நினைத்ததை நடத்தி காட்டத்தான் போகிறேன். உன் வாழ்க்கையை நினைத்து பார்த்து நீ பயம் கொள்ளாதே. உன்னையே வருத்தி கொள்ளாதே. நான் இருக்கும்போது அதற்கான எந்த அவசியமும் இங்கு ஏற்படாது. நீ வாழ்க்கையின் உச்சத்தை தான் அடையப் போகிறாய். என் பாதங்களின் மீது உன் பாரத்தை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு செயல்படு. அந்த நல்ல நாளுக்காக நீ காத்து கொண்டு இருக்கும்போது அது விரைவில் மிக பெரும் ஆசீர்வாதத்தோடு உனக்கானது உன்னை வெற்றி அடையும் நேரமும் காலமும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ நினைத்து பார்த்திராத அளவுக்கு உன் உயர்வின் உச்சத்தை அடையப் போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். இனியேனும் நான் உன்னை தாமதிக்க வைக்கப் போவதே இல்லை. எப்போதெல்லாம் என்னை நம்பிக்கை இழக்கின்றாயோ அப்போதெல்லாம் இந்த தாயை இன்னும் அதிகமாகவே நம்பத் தொடங்கு. அம்மையானவள் இன்னும் நான் உனக்காகவே காத்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக இரு. எத்துணை இடர்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் உன் தாய் ஒரு பொழுது முன்னை கைவிடப் போவதே இல்லை. நான் இப்பொழுது உனக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன். உன்னுடைய இந்த நிலைமையை மாற்றத்தான் போகிறேன். அதற்கான சரியான நேரம் இப்பொழுது உனக்கு வந்து விட்டது. ஆகையால் நான் உன்னை காத்திருக்க வைக்காமல் உன்னை தேடி வந்துவிட்டேன் என்றுதான் அர்த்தம். என் குழந்தை, எப்பொழுது உன் கரத்தை பிடித்தேனோ அன்று முதலே உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் செய்ய தொடங்கிவிட்டேன். இவைகளை பெறுவதற்கு கொஞ்சம் கால தாமதமாகி கொண்டு இருக்கின்றதோ என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம். கால தாமதமானாலும் தரமான ஒன்றை தருவதற்குத்தான் இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னை உன் காத்திருப்புக்கு நான் காத்திருக்க வைக்கப் போவதே இல்லை. உன்னை பாதுகாப்பு கவசத்தில் வைத்து
பாதுகாக்கும் போது நீ எதற்காகவும் மனம் வருந்தவே வேண்டாம். என் குழந்தையே, எப்பொழுதும் எந்த விஷயத்தை செய்தாலும் உன்னுடைய சுய சிந்தனையுடன் செய்து கொண்டே இரு. மற்றவர்கள் சொல்லிவிட்டார்கள், அதனால் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்றெல்லாம் நீ நினைத்து கொண்டு இருக்காது. எதை செய்தாலும் எனக்கான விஷயத்தில் என் தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதில் தெளிவாகவே இரு. உனக்கு தேவை என்றால் செய், இல்லை என்றால் அதை நினைத்து நீ வருத்தப்படாதே. அதன் போக்கிலே விட்டுவிடு. மற்றவர்களின் சொல்லை கேட்டு உன் சுய சிந்தனையை இழந்து விடாதே. உன்னை ஒரு பொழுதும் உன் தாய் நான் கைவிடப் போவதில்லை என்று சத்தியத்தின் உண்மையை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசித்து உன் மன நிம்மதியினை கெடுத்துக்கொண்டு இருக்கின்றாய்? நான் இருக்கும்போது அடுத்தவரிடம் செல்ல நீ முயற்சி செய்ய வேண்டாம். நான் இருக்கும்போது மற்றவரிடம் உன்னை கையேந்த நிலைக்கும் வைக்கப் போவதில்லை. உனக்கு சாதகமான நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த தாயானவள் வந்து கொண்டு இருக்கின்றேன். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் தாய் வராகி இருக்கும் போது இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகிறாய். தைரியமாக இரு. நீ ஜெயிப்பதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். என் குழந்தையே, உன் எதிர்காலத்தை நான் எழுதிவிட்டேன். நீ இப்பொழுது கவலைப்பட தேவையில்லை. உன் வாழ்க்கை மாறப்போகிறது. இழந்து விட்டேன் என்று நினைக்கின்ற விஷயத்தில் உனக்கு ஏற்ற நிலையை உருவாக்குவதற்கு இந்த தாயே வந்திருக்கும் போது உன் வாழ்வில் நீ பெறப்போகும் பொக்கிஷம் இங்கு அடங்கித்தான் இருக்கின்றது. மற்றவர்கள் எதிர்பார்ப்பதை நினைத்து நீ ஏன் எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு என்ன செய்ய தொடங்க உனக்கு நேரம் இருக்கின்றதோ அதை மட்டும் செய்ய தொடங்கி கொண்டே இரு. முன்னேற்றத்தின் பாதைக்கு செல்ல யார் எப்படிப்பட்ட தடைகளை ஏற்படுத்தி கொண்டாலும் அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். உன்னை வாழ வைக்க என்னை தேடி வர வைத்துள்ள என் பிள்ளையே, உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. உன்னை நான் ஒரு பொழுதும் ஏமாற்றப் போவதே இல்லை. உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் உன் கௌரவத்தை விட்டுவிட்டு என்னிடம் மட்டுமே வந்து கொண்டு இரு. உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றியமைக்கத்தான் போகிறேன். எது ஒன்று உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்றை உனக்கு நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது வேண்டாம் என்று எப்பொழுதும் நீ தீர்மானித்து விடாதே. என் பிள்ளையே, நீ கவலைப்படுகின்ற அளவுக்கு இங்கு என்ன நடந்தேறிவிட்டது? உன் இதயத்தின் சத்தத்தை கேட்டுத்தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு வந்திருக்கின்றேன். நீ ஒருபோதும் கலங்காது. வருவது வரட்டும் என்று விட்டு விடாது. உன் முடிவில் நீ உறுதியாக இரு. என்னை எப்பொழுதும் உறுதியாக பற்றி கொண்டு சதா காலமும் இந்த அம்மையானவளின் நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டே இரு. ஓம் வராகி தாயே போற்றி போற்றி என்று என் நாமத்தை சொல்லும் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே நான் கஷ்டத்தை கொடுக்க போவதே இல்லை. காத்திருக்க கற்றுக்கொண்டு விட்டாய். அந்த காத்திருப்பின் வலிமையை உனக்கு தருவதற்கான நேரமும் காலமும் வந்து விட்டது. உன் பொறுமைக்கான பலம் கிடைத்து விட்டது. எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கின்றது. நீ அவசரப்படுவதனால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை என்று நான் சொன்ன சொல்லை நீ மனப்பக்குவத்தோடு ஏற்றிவிட்டாய். இப்பொழுது உனக்கான நல்லதை செய்வதற்கும் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கும் இந்த தாயே நான் வந்திருக்கும் போது நீ என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு என்றுதான் சொல்கிறேன். நல்ல எதிர்காலம் பெற்று சிறப்பாக வாழப்போகும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். உலகம் எப்படியாயினும் இருக்கட்டும். உன்னை இந்த உலகில் யார் வெறுத்தாலும் யார் உன்னை விட்டு விலகினாலும் இந்த தாயானவள் என் கண்ணுக்குள் வைத்தல்லவா உன்னை பாதுகாக்கப் போகிறேன். உன் பாதுகாவலனாக உன் தாயாக நானே இருந்து கொண்டு இருக்கும்போது ஏன் அஞ்சிக் கொண்டு இருக்கின்றாய்? நீ அஞ்சுகின்ற அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடந்துவிடவில்லையே. நீ என் பெற்றெடுக்காத பிள்ளை. அப்படி இருக்கும்போது உன்னுடைய நிழலே நான் தான் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உனக்கு என்ன வேண்டும் என்று உன் பிரச்சனைகள் என்னவென்று நான் பார்த்து கொண்டு அதற்கான தீர்வை நோக்கித்தானே சென்று கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் நீ எதை நினைத்தும் மனம் கலங்காதே.
உன்னுடைய வெற்றிக்கு அமைப்பவள் நானாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை நான் கைவிட்டதாய் என்றுமே சரித்திரம் கிடையாது. உன்னை விட்டு விடுவேனோ என்று பயமும் கொள்ளாதே. உனக்கு என்னுடைய அருள் இருந்திருக்கும் போதுதான் நீ என்னை வந்தடைந்திருக்கின்றாய் என்று நம்ப தொடங்கு. என் பிள்ளையே, உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக உனக்கு ஒவ்வொரு செயலையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ நினைக்கின்ற காரியத்தை அடையத்தான் போகிறாய். நம்பிக்கையோடு இரு. நல்லதை நானே உனக்கு நடத்தி தருவேன். ஓம் வராகி தாயே போற்றி.